என்னை இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்கே. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏற்றுட்டுற அளவுக்கும் வந்து நின்றுடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போகிறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்னை இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்கே. எனக்கு கார் வாங்கினப்ப, வீடு வாங்கினப்ப அப்போல்லாம் நம்ம நல்லா இருக்கோம், வசதியாக இருக்கோம்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த செகண்ட் இன்னைக்கு இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தோணுது உங்களால். இங்கே இருக்க எல்லாருமே என்னோட கொஞ்சம் வயசில் சின்னவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி நிறையா கனவு, ஆசை, லட்சியம், ஜெயிக்கணுன்ற வெறி எல்லாமே இருக்கும். அதனால் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கனவு லட்சியம்லாம் வச்சுருக்கும் போது சுற்றி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஆமாடா நான் ஹீரோ தான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்மளை மாதிரி தனியாக வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்டு. அந்த கிரவுண்டில் நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர்.